அது என்னன்னா, பரவாயில்லக்கா, எதுனாலும் சொல்லுங்க. அதை எப்படி சொல்லனா, ஏதோ முக்கியமா ஏதோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கக்கா. தருணை பத்தி எங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அதை நேரடியா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கேக்குறேன். மனசுல ஒண்ணு வச்சுட்டு எனக்கு இருக்க தெரியாது. உங்களை பத்தா எனக்கு தெரியுமாக்கா, சொல்லுங்க. தருண் யாரு? என் புள்ளதான்க்கா. இதுக்கப்புறமா நான் மறைச்சு பேச விரும்பல. தருண் நீங்க பெத்த பிள்ளையா, அதை நான் கேக்குறேன். ஆமாக்கா, என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? பாரு தம்பி, உன்னை கஷ்டப்படுத்தவோ உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணவோ நான் இதை கேட்கல. சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு, அதை கிளியர் பண்ணதுக்கு தான் கேக்குறோம். ஏன்னா தருண மாதிரி ஒரு பையன் இங்க இருக்கான், அதான் அது தருணா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல. ஒண்ணு இல்ல சித்தப்பா, தருண மாதிரி ஒருத்தங்க ஒரு பிள்ளை தத்து கொடுத்துருக்காங்க, அது நம்ம தருணா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். எந்த வருஷம்? எந்த வருஷம்னா அப்போ தருண உங்க பிள்ளை இல்ல, அப்படிதானே? ஐயோ அன்னைக்கு அக்கா, கோவப்படாதீங்க, அவன் என் புள்ளதான். ஆனா இப்ப கரெக்டா எந்த வருஷம்னு நீ கேட்டியா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சித்தப்பா, உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக இதை கேட்கல. இப்போ தருணன சின்ன பிள்ளையா, ஏதாவது சொன்னா அவனை உங்களை விட்டுட்டு வர்றதுக்கு அவனுக்கு எல்லா விவரமும் இருக்கு. அதான் அன்னைக்கு அக்கா, எது கேட்டாலும் அதுல ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன விவரம் என்ன ஏதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்ல முடியும். நான் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல போக அது வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, பாத்தீங்களா? இங்க பாரு, கூட பிறந்த அக்காவா நினைச்சேன்னா எதுனாலும் சொல்லு. நான் கௌரவமாவும் உசுரோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தான்க்கா. நீங்க கேட்டு நான் ஏதாவது சொல்லாம இருப்பேனா? இல்ல தம்பி, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், மத்தபடி நான் ரகசியமா தான் வச்சிருப்பேன். தைரியமா சொல்லுமா. அக்கா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் படிச்சு நல்ல வசதியான வீட்டு பையன்தான். ஆனா என் ஒய்ஃப் அப்படி இல்ல, கஜேந்திரனோட தங்கச்சி. கஜேந்திரன் அந்த அளவுக்கு இப்ப வசதி எல்லாம் கிடையாது. அதான் தெரியுமே. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ கஜேந்திர சார் தங்கச்சி தான் எனக்கு பேசிட்டு இருந்தாங்க. நானும் பொண்ணு பார்க்க போனேன். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொண்ணு பிடிச்சத விட அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல மனுஷனா இருந்தாரு, பாசக்கார மனுஷனா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நான் கெட்டிக்க போற பொண்ணு நல்ல பண்புள்ள பொண்ணா அமைதலான பொண்ணா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அவளை பிடிக்கல. அவ குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க வீட்டுல எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இந்த பொண்ணை இழக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால நான் அந்த பொண்ணை எல்லாரையும் மீறியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் வெளியில இருந்தோம், அப்புறம் எங்க வீட்டுல என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் வருமானம் அப்படி, அதனால எங்க வீட்டுல என்னை ஏத்துக்கிட்டாங்க. என்ன ஏத்துக்கிட்டாங்களே தவிர என் மனைவியை ஏத்துக்கல. அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சித்திரதெல்லாம் படுத்துனாங்க. பகலெல்லாம் மாடு மாதிரி அவளை வேலை வாங்கினாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. இதான் சரியான சந்தர்ப்பம்னு அவளை ஒதுக்கி விட்டுட்டு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு எங்க வீட்டுல ஏற்பாடுலாம் பண்ணாங்க. நான் சம்மதிக்கல. ஆனா என்னெல்லாமோ பண்ணி எடுத்து என் ஒய்ஃபை என் வீட்டுல இருந்தே விரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தனியாவும் போக முடியாம, அவ என் கூடயும் வாழ முடியாம ரொம்ப சித்திராதை நாங்க அனுபவிச்சோம். கடவுள் கண் திறந்தாரு, என் மனைவி கர்ப்பமானா. அதுக்கப்புறம் எங்க வீட்டு ஆட்கள் வாயெல்லாம் நான் அடைச்சிட்டேன். ஒரு 4வது மாசம் இருக்கும், நானும் என் மனைவியும் வெளியில கடைக்கெல்லாம் போயிட்டு வரலான்ட்டு வெளியில போனோம். அப்போ எதிர்பார்க்காத வரமா அந்த கரு கலைஞ்சிட்டு எங்க 2 பேருக்குமே என்ன பண்ணணும்னே தெரியல. எனக்கு வருத்தம்லாம் இல்ல, ஆனா என் மனைவி நினைச்சு எனக்கு பயமா இருந்தது. இந்த குழந்தை வந்த போய் தான் கொஞ்சமாவது அவளை வீட்டுல நடத்துறாங்க. இப்ப இந்த குழந்தையும் போயிட்டுனா என் மனைவி நிலைமை, என்னையும் என் மனைவியும் பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம். எங்க என் மனைவி என்னை விட்டு போயிருவாளோங்கிற பயம் எனக்கு. அதனால நான் என் மனைவிட்ட ஒரு சத்தியம் பண்ணினேன், வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு. கரு கலைஞ்சிட்டேன், அப்புறம் ஏதாவது கடவுள் கண் திறப்பாருன்னு நான் தைரியமா இருந்தேன். நாட்களும் ஓடிச்சுது, எப்பலாமோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தா. இது கஜேந்திரனுக்கு தெரியாதா? ஆஹா, எங்க 2 பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல தான் கஜேந்திரன் வந்து 7வது மாசம் பொங்கி போட்டு கூட்டு போறேன்னு சொன்னாரு. இதான் சரியான சந்தர்ப்பம்னு என் மனைவியை நான் அனுப்பி வச்சேன். அவ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா. இன்னும் 2 மாசத்துல குழந்தை வேணுமே, என்ன பண்ண போறோம்? இது மட்டும் வெளியில தெரிஞ்சா ஊர் ஜனம் நம்மள என்ன சொல்லணும்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா. 7 மாசம் முடிஞ்சு, 8வது மாசம் முடிஞ்சு, 9ஆம் மாசமும் முடிஞ்சுது. இதுக்கு மேல மூடி மறைக்கிறதுல ஒண்ணுமே இல்லைன்னு முடிவெடுத்தோம். 2 சேர்ந்து செத்து போயிடலான்னு தான் முடிவெடுத்தோம்க்கா. எனக்கு என் மனைவி விடத்துக்கு மனசு இல்லை, ஏன்னா அவ என் உசரு. சரி, இங்க செத்தா எல்லாருக்கும் எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடும். வயிற்றுல இருந்தது புள்ள இல்லைன்னு தெரிஞ்சா எல்லாரும் நம்ம சாவ கூட பரியாசமா ஆக்கிடுவாங்க. வெளியில எங்கேயாவது போய் செத்துடலான்னு நானும் என் மனைவியும் ட்ரெயின் ஏறி போயிட்டோம். நம்ம திருநெல்வேலிக்கு தாண்டி போய்கிட்டு இருந்தோம். அப்போ ரோட்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கார்ல வந்திருந்தாங்க, நல்ல வசதியான குடும்பம். சரின்னு அவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தோம். அப்போ குழந்தைன்னு பேசிட்டு இருந்தாங்க.
சரி என்னடா குழந்தைன்னு சொல்றாங்களேன்னு காது கொடுத்து கேட்பேன்னு கேட்டுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிறதுக்கும் அவர் இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. காருக்குள்ள எட்டி பார்த்தா ஒரு குழந்தை. அப்போ குழந்தைய வச்சுதான் சண்டைன்னு என்ன யாதுன்னு கேட்டோம். சொன்னாங்க ஏகப்பட்ட வசதி இருக்கு, ஆனா குழந்தை தான் இல்ல, அதனால வெளியில இருந்து குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ என் கனவு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தைய காருக்குள்ள பார்த்தோம். அழகா இருந்தான், சுருண்ட முடியாதுமா, அழகா இருந்தான். இந்த குழந்தை வந்ததுல இருந்து எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம்னு என் மனைவி அந்த புள்ளைய என்கிட்ட கொடுங்க, நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்குறேன்னு கெஞ்சி காலில் விழுந்து அந்த குழந்தைய வாங்கிட்டா. அந்த குழந்தைய கையில வாங்கினோன்னே என் மனைவி முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, அவ சந்தோஷத்தை பார்த்தோன்னே எனக்கும் சந்தோஷம் ஆயிட்டு. அப்படியே அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு நாங்களும் கண்காணாத இடத்துக்கு போயிட்டோம். எதுக்கு கண்காணா இடத்துக்கு போனீங்க? என் மனைவிக்கு ஒண்ணு திரும்ப அந்த குழந்தைய அங்க வாங்கிடுவாங்களோன்னு பயம், இன்னொன்னு நிற மாசமா போயிட்டு 4வது மாசம் உள்ள பிள்ளை தூக்கிட்டு வந்தா, அதான் ஒரு வருஷம் வெளியில எங்கேயாவது இருந்துட்டோம்னா அப்படி சமாளிச்சுக்கலான்னு ஒரு எண்ணம். அதான் கஜேந்திரனுக்கு தெரியல, அத விடுங்க. ஆனா சில நேரம் கஜேந்திரன் பேசும் தருண் பேசும் கொஞ்சம் ஒட்டுதா, அது எப்படி? அதான் எனக்கும் தெரியல. அத்தை விட்டுருங்க, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. ஆமாம்மா, தரணி என் வளர்ப்பு பிள்ளைதான், தயவுசெய்து அவங்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. இல்லையா, அது எப்படி சொல்லுவேன், நீ தைரியமா போயிட்டு வா. ம் சரிங்கம்மா. நான் இன்ன வரைக்கும் அவனை என் பிள்ளையா தான் வளர்த்துட்டு இருக்கேன், அது அவனுக்கே தெரியாது. அதான் நீங்க வளர்த்து வதத்தை பார்த்தோமே சித்தப்பா. தைரியமா போயிட்டாங்கப்பா. அப்பா, தருண் வளர்ப்பு பிள்ளைங்கிறது உறுதி ஆயிட்டு. ஆமாத்தே. ஆனாலும் தருணுக்கும் கஜேந்திரனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. தத்து கொடுத்த பணக்காரங்க யாருத்த? அவங்கள பத்தி தெரிஞ்சு நமக்கு என்ன போதே? பிள்ளை வளர்க்க முடியலன்னா எதுக்கு தத்து எடுக்காங்க? அதனாலதான் இந்த பொண்ணு தர பணக்கார வீட்டை தன் தம்பி வளர்தான் நினைச்சிட்டு இருக்கானா? அப்படியா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த பணக்காரங்களை தேடி கூட அலையலாம். அப்பா ஒண்ணு உறுதி ஆயிட்டு, தருண் வளர்ப்பு பிள்ளை பொண்ணு திரைக்கு தம்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குது. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நிறைய இடத்துல இது மாதிரிலாம் நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இந்த விக்கி யாருத்த? இப்ப அவன் யாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இந்த கஜேந்திரன் எதுக்கு கரெக்டா போய் விக்கிய தூக்கி இருக்கான்? அப்படின்னா கஜேந்திரன் ஏதோ நம்ம கிட்ட ஒண்ணு மறைக்கிறான். கண்டுபிடிக்கிறேன், அவன் என்ன மறைக்கிறான்னு கண்டுபிடிக்கிறேன். ஆமாத்த, அது எப்படி கரெக்டா விக்கிய பார்த்து தூக்கி அழகா வளர்த்தாரு? தருணே ஒரு தங்கச்சி பையனா இருக்கா. அப்படி இருக்கும்போது அதே வீட்ல ஒரு பையனை தூக்கிட்டு வந்திருக்காருன்னா அப்ப இவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட், என்னமோ இருக்குது. ஆனா பெரிய ரகசியமா தான் இருக்கு, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காத அதிரா, என்ன நீ நம்புறல? ஏங்க, உங்களை முழுசா நம்புறேன். ஆனா உங்களை அந்த பிரச்சனைல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏதாவது என்ன சொல்லுங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ல. இல்லனா உங்க கஷ்டத்துலயாவது கூட இருப்பேலாங்க. இப்ப சொல்றேங்க, நீங்க உங்க மனசுல இருக்கிறத நிறைவேற வரைக்கும் நமக்கு கல்யாணமே வேண்டாம், போதுமா? அப்பா கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. மாமா மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் பொண்ணு கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா என் நிலைமை அத நான் பாத்துக்கிட்டேன், நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. சரி, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கோபப்படக்கூடாது. என்ன? ஏன் விக்கியும் தரணும் உங்க தம்பி மாரா இருக்க கூடாது? ஏன், நான் உன் மேல பாசமா இருக்கிறதுனாலயா? ஐயா இல்லங்க, நான் சீரியஸா கேக்குறேன். அது எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? லாடாத, கோத்த கலப்பாதீங்க. உங்களுக்கு டாக்டர் ரத்தம் வேணும்னு சொன்னாங்கல்ல? தெரியாத? ஆமாங்க, உங்களுக்கு ரத்தம் ஏத்தி இருக்குது. அப்படியா? யார் ரத்தம் கொடுத்தா? அவங்கள பாத்தீங்களா? அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னீங்களா? ஏன் தேங்க்ஸ் சொல்லணும், அதான் நம்ம வீட்டுல இருக்கதானே கொடுத்தாங்க. நம்ம வீட்டுல ரத்தம் கொடுத்தாங்களா? ஆமா. நம்ம வீட்டுல இருக்கிறது யாரு? சரி, உங்க ரத்தம் தான் லேஸ்ல கிடைக்காத, எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்களா? அதுதான் நான் கேட்க நினைக்கிறேன். எனக்கு ஓ நெகட்டிவ், அதான் எப்படி கிடைச்சது? அதுக்கு தான் ரத்தம் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களான்னு கேட்டேன். கொடுத்ததே விக்கியும் தருணும் தான். ஆதிரா, நீ விளையாடாத ஆதிரா. ஏங்க, நிஜமாவே தான் விக்கி மாமாவும் தருண் தான் கொடுத்தாங்க. இங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். என்ன சொல்ற? அவங்க ரெண்டு பேருக்குமே யார் ரத்தமா? கூடயே இருக்கீங்களே, அது கூடவா தெரியாதே? நான் யாருடைய பர்சனலி தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டேன். சப்பா, இதான பெரிய பிரச்சனை. எனக்குள்ளயும் தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அப்ப தருணுக்கும் விக்கி மாமாக்கும் என்ன ரத்தம்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நீ என்ன சொல்ற? அது எப்படி எங்க மூணு இருக்க ஒரே ரத்தமா இருக்க முடியும்? ஆமாங்க, டாக்டர் இந்த ரத்தம் கிடைக்காது, இப்பமே சொல்லி வச்சாதான் ஒரு 2 நாள்ல கிடைக்கும், அப்பதான் உசுரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நொடி கூட தாமதிக்காம என் ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு விக்கி மாமா சொன்னாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு, டாக்டருக்கும் தான். ஐயா தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி ஏபி பாசிட்டிவ்லாம் கிடையாது. இது ஓ நெகட்டிவ்.
சரிதான் கிடைக்கும், சீக்கிரம் சொல்லி வைங்கன்னு சொன்னாரு. உடனே விக்கி மாமா எனக்கு ஓ நெகட்டிவ் தான்னு சொன்னாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டு. அப்பவும் டாக்டர் சொன்னாரு, உங்க உடம்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும், இதெல்லாம் காணாது, எதுக்கும் நீங்க சொல்லி வைங்கன்னு சொன்னாரு. ஒரு நொடி தாமதிக்கலையே தரணே, எனக்கும் ஓ நெகட்டிவ்னு சொன்னானே, தூக்கி வாரி போட்டுட்டு எல்லாருக்கும். ஆனா எனக்கெல்லாம் தூக்கி வாரி போடலையா? ஐயா எனக்கு தான் முதல்ல தெரியுமே, நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேனே. என்ன சொல்ற? ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் விக்னஸ் யாருன்னு கேட்டக்கே நீங்க பதில் சொல்லல. நான் இதை சொன்னா மட்டும் நம்ப போறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா தமிழத்தைக்கு, செம்பலியத்தைக்கு, மீனாக்குட்டியத்தைக்கு, மீனாத்தைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தாத்தா கொஞ்சம் ஷாக்கா தான் நின்னாங்க. பாட்டிக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. அப்ப எல்லாருக்கும் தெரியுமா? ஓ எல்லாருக்கும் தெரியுமே, அதான் சொல்றேன். தரணும் விக்கி மாமா உங்களுக்கு தம்பியா இருக்க போறாங்கன்னு. உங்க தம்பி வரலாம் ஞாபகம் இருக்கா? தம்பி எப்படி இருப்பான்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. அப்போ உங்க அம்மா வாங்கின சத்தியத்துல அது இல்லையோ? இல்லையே. உங்களுக்கு தம்பி மாதிரி ஏதாவது இருக்கதா ஞாபகமா இருக்கா? இல்ல ஆதிரா. அத்தி அப்படியா? அப்படி அந்த சத்தியத்துல என்னதாங்க இருக்குது? ஏங்க நீங்க 3 பேரும் ஒண்ணா போகும்போது உங்களை பார்த்து யாராவது அண்ணன் தம்பி மாதிரி இருக்கான்னு சொல்லிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. பாக்குறது, பேசுறது, குரல் எல்லாம் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கூட உங்களுக்கு சந்தேகம் வரலையா? சந்தேகம் வரனா எனக்கு தெரிஞ்சதானே சந்தேகப்பட முடியும். எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல ஆதிரா. எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இன்னுமா என் தம்பி மாதிரி இருந்தாங்க கண்டுபிடிக்காம இருப்பேன். அதானே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு கண்டுபிடிச்சிருக்கணுமே. அப்போ தம்பி மாதிரி இல்லையா? தெரியாது. அம்மா துடிச்சிட்டு கிடந்தாங்க. அழுதுகிட்டே சத்தியம் வாங்கினாங்களா, அது மைண்ட பாதிச்சுட்டு. அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? சரிங்க, அம்மாவை ஞாபகத்துல இருக்கவங்களுக்கு அப்பா ஞாபகத்துல இல்லையா? இல்ல. சரி, உங்க அம்மா எந்த இடத்துல சத்தியம் வாங்கினாங்க? அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் தமிழ்நாட்டுக்கே நான் வந்தேன். ஒரு வருஷமா தேடினேன். சத்தியம் வாங்கின வாலி, அந்த இடம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கடைசியில எந்த இடம்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதே இடத்துல வீடையும் வாங்கிட்டேன். அப்படியே இப்ப நம்ம வீடு எடுத்துக்கிறது அந்த இடம் தானா? ஆமா. நினைச்சேன் சம்பந்தமே இல்லாத ஊர்ல போய் எடுத்திருக்கீங்களேன்னு. அந்த ஊருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது. ஆனா அங்கதான் சத்தியம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, இங்கதான் நீ வீடு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓ சத்தியத்துல அது இருக்குது. சரி வீடு எடுத்தாச்சுல, இனிமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி நான் இருக்கல பாத்துக்கிட்டேன். வீடு எடுத்திருக்காங்க, சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா அப்ப பிறந்த ஊரு அதுதான். மீனாத்தே ஏங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன மீனா கட்ட போட்டு கொடுக்க போற அப்படிதானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரியும், மீனாக்காவும் என்னமோ தேடிக்கிட்டு இருக்காவன்னு எனக்கு தெரியும். ஆனா சத்தியமா என்ன பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காவன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமாங்க, நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல தான் சத்தியம் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த ஊர்ல தான் உங்க அம்மா இறந்துருக்காங்கன்னா, அப்போ நீங்க பிறந்த ஊரும் அதானே இருந்திருக்கணும். யோசிக்காம இருப்பேனா? அதுதான் பிறந்த ஊர்னு எனக்கு தெரியும். என்ன யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சு என்ன பேச வருவாங்கன்னு பல நாள் அங்கே நின்றுருக்கேன். என்கிட்ட யாருமே பேச வரலையே. எலி குஞ்சு மாதிரி போயிட்டு இவ்வளவு பெரிய உருவமா இருந்தா யாருக்கு அடையாளம் தெரியும்? இல்ல, டேனியில வச்சு பல வழியில நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். டேனிலா? அவனை எனக்கு முதைய தெரியும். சப்பா முடியல, விட்டுருங்க. சரி, டேனில் எப்படி தெரியும்? அதே ஊர் தான் அவனுக்கு விசாரணைக்காக போயிருந்தேன். அப்ப அவன் தான் என்கிட்ட வந்து பேசினான். அப்ப நான் விஷயத்த சொன்னேன். அன்னையில தான் எனக்கு ஃப்ரெண்டா மாறிட்டான். அதுக்கானே அவன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நிறைய விவரங்கள் தெரியல. ஆனா அவனுக்கு சில காரியங்கள் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். என்ன வாய்ப்பு இருக்கு? நான் அந்த ஊருக்காரன் தாங்க, அவனுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியுது. அவனுக்கா? அவன் கரெக்டா கொஞ்சம் யோசிச்சு சொன்னான், இருக்க வாய்ப்பு இருக்குடான்னு. அப்ப அவன் என்கிட்ட சொல்லிப்பான, விக்கி தன்னு உன் தம்பி தானே. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவனும் சாக்காய் தான் நின்னான் ரத்தம் கொடுக்கும் போது. இனிதான் வந்து சொன்னான். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். என்னம்மா, இதான் சாப்பிட்டியா? இல்ல. சரி வா, ஏதாவது வாங்கி தரேன், சாப்பிடலாம் வா. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கணும். பொண்ணு வீட்டுக்கு வரட்டும், ஜாலியா பேசுறேன். பொண்ணு மாமா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்கிட்ட சில உண்மைகள் சொல்லணும். என்னங்க? சரி, முதல்ல நீ ஏதாவது வந்து சாப்பிடு வா. பொண்ணு உங்க அண்ணன் அப்படிதானே? எனக்கு தெரியும், அவர் உங்க அண்ணன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிதானே? ஆமா நந்தி, உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு தான். போங்க, இது என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு, என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நான் முத நாள் பார்க்க அன்னைக்கு எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. உங்க 3 பேர் முகச்சாடி ஒண்ணு போல இருக்கேன்னு. உனக்கும் தெரியுதா? எங்க அம்மாவே பல வாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த 3 ஒண்ணா பிறந்திருக்க மாட்டேன்னு. அவ்வளவு தெரியுதா? ஆமாங்க, 3 பேர் ஒண்ணா தான் இருக்கீங்க. நீங்க கன்ஃபார்மா 3 பேர் அண்ணன் தம்பி தான். பாரு,
பொண்ணு தர ரொம்ப பிரில்லியண்ட். அவன் கண்டுபிடிக்காத எதுவுமே கிடையாது. ஆனா அவன் எங்களை கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ நாங்க தம்பி மாதிரி இல்லைன்னு அர்த்தம். உண்மையிலே நாங்க தம்பி மாதிரி இருந்தா அவன் எங்களை கண்டுபிடிச்சிருப்பானே. இல்லைன்னா எனக்கு தோணுது அவன் கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஊர் போய்கிட்டு இருக்கான். ஆனா நாங்க கூட தானே இருப்போம். அவனுக்கு அந்த சந்தேகமா வராம இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுமா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. என்ன சொல்ற? ஏங்க உங்களுக்கு தோண மாதிரி அவருக்கு தோணிருக்குன்னு என்னங்க நிச்சயம்? அப்படி பார்த்தா தருண் உங்க கூட தான் இருக்கான். ஏன் அவனுக்கு தோணிச்சா? இல்ல அப்படியே மாமாவும் இருந்துக்கலாம்ல. ஐயோ எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கே தெரிஞ்சிருக்கும் போது அவனுக்கு தெரியாம இருக்குமா? அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு புத்திசாலி. அவன் எப்படி இன்னும் கண்டுபிடிக்காம இருப்பான்னு சொல்லி பாப்போம். எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு.